சூர்யாமாரி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு கண்டிப்பாக ஆதரவு வந்து தாங்க. சூர்யா வந்து தேவி எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துர்கா வீட்டில் வந்து தேட பார்த்துருக்காங்க. அப்போ தான் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது துர்கா வந்து கூட்டிகிட்டு வரலன்னு. தெரிஞ்சோன்னே நான் என்னால் முடிஞ்ச உதவியை வந்து செய்கிறேங்கன்னு சொல்லி சூர்யா முன்னாடியே வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அந்த வில்லனோட நம்பர் என்னங்கிற மாதிரி சூர்யா கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாங்க நம்ம துர்கா. உடனே இந்த ஃபோன் நம்பர் இப்போ எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் போச்சுங்கிற விஷயத்தையும் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு கழித்து வந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. மேடம், ஒரே இடத்துல தான் இருந்துச்சு, அது வேறு ஒரு டைரெக்ஷனில் இருந்து அங்கே தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா துர்கா வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல அவருக்கும் நம்ம தேவிக்கும் எந்த விதத்துலேயும் பிரச்சனை இல்லை. அப்போனா இதில் வேறு ஏதோ ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஒருவேளை சூர்யாவோட நடவடிக்கை எதுவும் பிடிக்கல, தேவிக்கு வந்து இங்கேயே இருக்கணும்னு ஆசை. ஆனால் சூர்யா கிட்ட நம்ம காதலை சொன்னதுனால அவர் வெளிநாட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தனால தான் தேவி அம்மா இப்போ எங்கே இருப்பாங்க, நான் யூகிக்கிறது கரெக்டாக இருந்தால் தேவிக்கு பிரச்சனை வந்தால் அவங்க அம்மா கிட்ட தான் வந்து சொல்ல போவா. அதனால் அவங்க அம்மா கிட்ட தான் வந்து பேசுவான்னு நினச்சிட்டு அப்படியே மாரியோட நினைவிடம் இருக்குல்ல, அங்கே வந்து வேக வேகமாக போகிறாங்க நம்ம துர்கா. அம்மா மாரியம்மா, பாத்தியாம்மா, என்னோட ஆசையெல்லாம் நீ தானம்மா எப்போதும் வந்து நிறைவேற்றுவ, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிரே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம தேவி. நீ தாம்மா எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிச்ச அம்மாவை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். என்னோட பிடிச்ச அம்மானா உனக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே வந்து துர்கா தான். துர்காவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. துர்காவும் சம்மதம் சொல்லிட்டா. ஆனால் அப்பா வந்து சம்மதம் சொல்லுவாங்கன்னு நினச்சி நான் அவளோட வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. கடைசி நேரத்தில் எங்கள் அப்பா என்ன தெரியுமாம்மா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து வெளிநாடு போகணுமாம்மா, உன்னை விட்டுட்டு என்னால் எப்படிம்மா போக முடியும், எனக்கு துர்கா அம்மா வேணுமா, நீ தான் எப்படி இருந்தாலும் வந்து சூர்யாவோட மனசை வந்து மாற்றணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம மாறி மாட்டுக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஃபோட்டோலேருந்து அப்படியே வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம தேவி. துர்கா வந்துடுறாங்க. நீ இங்கே வரைக்கும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுமா அப்படின்னு சொல்லி துர்கா வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசும்போது, எனக்கு தான் தெரியுமே, எனக்கு மாரிங்கிற ஒருத்தவங்களும் துர்காவும் வேறு வேறு ஆள் கிடையாது, ரெண்டு பேரும் ஒன்று தானே கரெக்டாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தேவியம்மா. ரெண்டு பேருக்கும் என்னோடய தேவைகள் என்னன்னு நல்லாவே தெரியுது. நீங்கள் அளவு கடந்த அன்பு பாசம் வந்து காட்டுறீங்க, இது எல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் சூர்யா தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சூர்யா வந்து வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில, எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் வந்து தேடுங்கன்னொன்னே அப்படியே வந்து தேடுற மாதிரி தெரியுது அந்த இடத்துல. அப்படியே வந்து சொல்லிட்டு போகிறப்ப சூர்யாவுக்கு முதல்ல வந்து கால் பண்ணுவோம், அப்பாவுக்கெல்லாம் இப்போல்லாம் கால் பண்ண வேணாம், எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்பா வந்து நான் சொல்கிறது எதுவுமே வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைம்மா, அப்பா உன்னை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்களே, நம்ம ஃபோன் அடித்து சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு துர்கா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னது, கண்டுபிடிச்சிருப்பாளா இல்லை வேறு ஏதோ காரணமா? நம்ம போகும்போது கூட வந்து ஏதோ வந்து கேட்டுக்கிட்டு இருந்தா, நிச்சயம் அவள் நல்லவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து அட்டன் பண்ணோன்னே தேவி அம்மா எங்கே இருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்சிச்சு. நீங்கள் மாரியோட இடத்துக்கு வந்து வாங்கன்னொன்னே வேக வேகமாக காரை திருப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்து வராங்க. ஏம்மா இப்படி என்னை விட்டுட்டு வந்து போகணுன்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லைப்பா, என் விருப்பத்துக்கு எதிர்மறையா நீ நடந்துக்கிற, அது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. அதான் அம்மா கிட்ட வந்து உன்னை பற்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னோட விருப்பத்துக்கு எதிராக நான் அப்பா எதுவுமே நடந்துக்க மாட்டேன்டா. வேறு வழி இல்லாமல் தான்டா நம்ம இப்போ வெளிநாடு போகிற மாதிரி சூழ்நிலை அமையுது. என்ன பொல்லாத சூழ்நிலை, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம எப்போதும் இங்கே தான் இருக்க போகிறோம். எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு துர்காவையும் பிடிக்கும். அவங்கள விட்டு என்னால் விலகிறத என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்க சூர்யா அப்படின்னு சொல்லி நம்ம தேவி அம்மா மட்டும் கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே வந்து சூர்யாவுக்கும் வந்து எதுவும் புரியல. நீ இதே மாதிரி இடக்கு முடக்கா பண்ணனா அப்புறம் திருப்பி நான் இது மாதிரி கோச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா இல்லைடா, நிச்சயம் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். உன்னை விட உன் சந்தோஷத்தை விட எனக்கு பெருசு வேறு என்னடா இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உடனே துர்கா வந்து பார்க்குறாங்க. நம்ம 2 பேர் மாறி 3 பேருக்குள்ளே வந்து வேறு ஆள் யாரும் வந்து வரவும் முடியாது, என் மனசை மாற்றவும் முடியாது. வா தேவியம்மா, நம்ம இங்கேயே இருக்கிறதுனால சில பேரோட மனசை வந்து மாறிடும்னு நினப்பாங்க. ஆனால் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை.
நான் எப்போதும் இப்படியே தான் இருப்பேங்கிற மாதிரி அவர் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம சூர்யா இது எல்லாத்தையும் வந்து துர்கா கிட்ட சொல்கிற மாதிரி தேவி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சூர்யா கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க. பார்த்தீங்களா, உங்கள் புருஷன் என்னென்னலாம் சொன்னாங்கன்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி மாறிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க துர்கா. மாரியும் இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல நீங்கள் தான் அவர் மனசை வந்து மாற்றணும். எனக்கு என்னன்னு தெரில, தேவியை பார்த்தா என்னோட பொண்ணு போல தான் தெரியுது. ஏன் இந்த அன்பு பாசம் அளவு கடந்து இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. சூர்யாவை பார்த்தா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதை நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன், அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. எனக்கு தேவி அம்மா கண்டிப்பாக வேணும். அப்படி இருக்கும்போது சூர்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு நீங்கள் தான் எங்கள் 2 பேருக்கும் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.